போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்த மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். நீதிபதி உத்தரவு. மத போதகர் ஜான் ஜெபராஜ் கோவையில் GN மில்ஸில் வசித்து வருகிறார். இவர் கோவையை உட்பட பல்வேறு பகுதிகளில் மத போதகராகவும் கிறிஸ்தவ பாடல்களை பாடி பிரசங்கம் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த வருடம் மே மாதம் 21ஆம் தேதி அவரது வீட்டில் நடந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற 2 சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக கோவை மத்திய அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு இடையே ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகிய நிலையில் அவரை பிடிப்பதற்கு 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து ஜான் ஜெபராஜை தனிப்படை போலீசார் தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் தேடி வந்தனர். மேலும் அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டது. இதற்கிடையே ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் ஜான் ஜெபராஜ் மூணாறு பகுதியில் அவருக்கு தெரிந்தவர் இல்லத்தில் இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். தொடர்ந்து அவரை கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அவரை கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு நீதிபதி விடுமுறை என்பதால் RS புரம் பால் கம்பெனி பகுதியில் உள்ள பொறுப்பு நீதிபதி நந்தினி தேவி இல்லத்திற்கு அழைத்து சென்று நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி ஜான் ஜெபராஜை 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.